உங்க உடலை இயக்கும் 16 மந்திரவாதிகளை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம், தெளிவா அதை பத்தி பார்க்கலாம். நம்ம உடல் ஒரு பிரம்மாண்ட தொழிற்சாலைனா அது நம்ம உடம்புல இயக்குற மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் தான். அதைத்தான் நான் 16 மந்திரவாதிகள்னு சொன்னேன். இப்போ அந்த 16 ஹார்மோன்ஸை பத்தியும் அது என்னென்ன நம்ம உடம்புக்கு பண்ணுது, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்ன மாற்றங்கள் செஞ்சா நம்மளோட ஹார்மோனை சமநிலையில வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள முழுமையா பார்க்கலாம் வாங்க. உங்களோட மகிழ்ச்சி, கோபம், தூக்கம், பசி இது எல்லாமே இந்த 16 ஹார்மோன்கள் தான் தீர்மானிக்குது. இந்த ஒவ்வொரு ஹார்மோன்ஸையுமே மாத்திரை மருந்து இல்லாம நம்ம எப்படி சீரா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்போ நம்ம மனநிலையை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு த ஹாப்பி கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டோபமைன் அப்படிங்கிறது தான் முதலாவதான ஹார்மோன். இதை நம்ம த ரிவார்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இதை ஒரு ரிவார்ட் கெமிக்கல்னு சொல்றோம்னா, இந்த ஹார்மோன் நம்ம ஒரு செயலை முழுமையா முடிக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கிறப்போ இந்த ஹார்மோன் நமக்கு சுரக்கும். இதுக்கான வீட்டுல நம்ம சின்னதா ஒரு பயிற்சி செய்யலாம். அப்படின்னா டு டூ லிஸ்ட், டெய்லியுமே நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு அந்த டு டூ லிஸ்ட்ல நம்ம எப்ப என்னென்ன வேலைகளை முடிக்கிறோமோ அந்த வேலையை முடித்த உடனே அது பக்கத்துல ஒரு சின்ன டிக் போட்டோம் அப்படின்னம்னா அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம உடலுக்கு சொல்வோம். அதனால இந்த டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல தானாகவே சுரக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது செரோட்டோனின். இதை நம்ம மூட் ஸ்டெபிளைசர்னு கூட சொல்லலாங்க. இதை ஏன் நம்ம மூட் ஸ்டெபிளைசர்னு சொல்றோம்னா, இந்த ஹார்மோன் தான் உங்களை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும். இதை ஒரு சின்ன பயிற்சி மூலியமா நம்ம டெய்லியும் ஆக்டிவேட் பண்ணலாம். தினமும் 15 நிமிடம் காலை சூரிய ஒளியில நம்ம நடக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஓடுறதா இருந்தாலும் சரி, அதனால நமக்கு இந்த செரோட்டோனின் அதிகமா சுரக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது ஆக்சிடோசின், த லவ் ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த ஆக்சிடோசின் உறவுகள்ல நம்பிக்கையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோனுங்க. இதை நம்ம உடம்புல சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட அன்பானவர்களோட கைப்பிடித்து நடக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட ஒரு ஹக்கு கேட்கறதும், நம்ம வளர்த்துற செல்ல பிராணிகளுடன் விளையாடுவதன் மூலமும் நம்ம உடம்புல ஆக்சிடோசின் அதிகமா சுரக்குங்க. என்டார்பின்ஸ், த பெயின் கில்லர்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடம்புல சுரக்கிற இயற்கையான வலி நிவாரணின்னு சொல்லலாங்க. இது என்ன பண்ணா நம்ம உடம்புல சுரக்கும் அப்படின்னா, நன்றாக சிரிக்கிறது. நல்லா வாய் விட்டு சிரிக்கணுங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு தெரியும்ல உங்களுக்கு. அது மாதிரி நல்லா சிரிக்கணும். அது மட்டும் இல்லாம சிறிதளவு காரமான உணவு எடுத்துக்கொள்றதுனால கூட இந்த ஹார்மோன் சுரக்கும்னு சொல்றாங்க. நம்ம நடனம் ஆடுறது மூலியமா கூட இந்த என்டார்பின்ஸ் நம்ம உடம்புல அதிகமா சுரக்கும். அடுத்து வளர்ச்சி மற்றும் ஆற்றல், அதாவது மெட்டபாலிசமும் எனர்ஜியையும் நம்ம உடம்புல தர ஹார்மோன்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்சுலின் பத்தி நமக்கு நிறைய தெரியும். இன்சுலின் நம்ம சர்க்கரையோட இணைந்திருக்கிற ஒண்ணு. இந்த இன்சுலின் நம்ம உடம்புல சுரக்கிறதுனால சர்க்கரையை ஆற்றலா மாற்றுறதுக்கு, அதாவது எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உணவுக்கு பின் 10 நிமிடம் நடைப்பயிற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வஜ்ராசனம் பண்ணணும் அப்படின்னம்னா இன்சுலின் நம்ம உடம்புல அதிகமா சுரக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது HGH, அதாவது ஹியூமன் growth ஹார்மோன்ஸ். இந்த growth ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா தசை வளர்ச்சி மற்றும் செல்களை புதுப்பிக்க உதவுங்க. இதுக்கான பயிற்சி என்னன்னா HIIT, அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் போன்ற வேகமான பயிற்சிகள் மற்றும் இரவு 10 மணிக்குள்ள தூங்குறதுன்னு சொல்லலாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போறது தைராக்சின். இதுதான் உங்க உடலோட எடையையும் உங்களோட மெட்டபாலிசத்தையும், அதாவது உங்க ஆற்றல் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கிறதுங்க. இதுக்கான பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கழுத்து பயிற்சி, அதாவது நெக் எக்ஸசைஸ். அது மட்டும் இல்லாம நம்மளோட உணவுகள்ல அயோடின் நிறைந்த முருங்கைக்கீரை போன்ற உணவுகளை சேர்த்து கொள்றதுனால கூட இது அதிகமா சுரக்குங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அட்ரினலின். இது நம்ம உடம்பு எப்பெல்லாம் ஆபத்துக்கு போகுதோ அந்த நேரத்துல சுரக்கிற ஒரு ஹார்மோனுங்க. இதுக்கான பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது, அதாவது கோல்டு வாட்டர் ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தெரப்பியா கூட எடுப்பாங்க. இந்த ஹார்மோன் நம்ம மண்டலத்தை சுறுசுறுப்பாக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போற ஹார்மோன்ஸ் தூக்கம் மற்றும் மன அழுத்தத்தை பத்தி. மெலட்டோனின் தான் தூக்கத்தின் அரசன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் இருட்டுல மட்டும் தாங்க சுரக்கும். இதுக்கு பயிற்சி ஒன்றும் பெருசா இல்லைங்க. நீங்க தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை மொபைல், லேப்டாப், லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும், அது தானாவே சுரக்குங்க. அதனாலதான் சீக்கிரமா உறங்க சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கார்டிசால், த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த கார்டிசால் ஹார்மோன் மட்டும்தாங்க அதிகரிச்சுச்சுன்னா தொப்பை வரும். அதனால இது குறைவா வச்சுக்கிறது தான் நம்ம உடலுக்கு நல்லது. இதுக்கான ஒரு எளிய பயிற்சி இருக்கு.
10 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம உடம்புல இருக்க கார்டிசால் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்குங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது DHEA அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை பத்தி தான். இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல முதுமையை தள்ளி போட்டு இளமையை தரத்துக்கான ஒரு ஹார்மோனுங்க. இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு எளிமையான பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம் பண்றது. அது மட்டும் இல்லாம நல்ல தரமான 7ல இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்தீங்கனாலே அருமையா இது சுரக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பசி மற்றும் செரிமானம், அதாவது ஹங்கர் கண்ட்ரோல் ஹார்மோன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் சாப்பிடுற உணவு நம்ம வயிற்றுல நிறைஞ்சிருச்சு போதும் அப்படின்னு மூளைக்கு சொல்ற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் கம்மியா இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இத சரியான முறையில நம்ம உடம்புக்கு தேவையான அளவு சுரக்க வைக்கிறதுக்கு எளிமையான பயிற்சி உணவை மெல்லமா மென்னு சாப்பிடுவது மட்டும்தாங்க. ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். குறைந்தது 20 நிமிடமாவது நம்ம உணவு உண்ணணும். வேக வேகமா சாப்பிடுறது நம்மளோட செரிமானத்துக்கும் நல்லதில்லை. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிரெலின், அதாவது நம்மளோட பசியை தூண்டுற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல சுரந்துடுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான நேரத்துல பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கான எளிய பயிற்சி புரோட்டீன், புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உண்றதுனால இந்த ஹார்மோன் அதிகமா சுரக்காம கட்டுப்பாட்டுல இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது CCK. இது நம்ம உடம்புல இருக்க செரிமானம் ஆகிறதுக்கான என்சைம்ஸ்களை தூண்டுறதுக்கு உதவுறது தான் இந்த ஹார்மோனோட வேலை. இதுக்கான பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பயிற்சி தாங்க. நம்ம உணவுல நல்ல கொழுப்புகள், அதாவது பாதாம், நெய் போன்றவற்றை ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னாலே போதும், இது தானா சுரக்கும். ரீப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுற ஹார்மோன்ஸை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். டெஸ்டோஸ்டெரான் ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இது ஏன் முக்கியமான ஹார்மோன் சொல்றோம்னா அவங்களோட தசை வலிமை மற்றும் ஆற்றலுக்கு ரொம்ப தேவைப்படுறது இந்த டெஸ்டோஸ்டெரான் தான். இதுக்கான பயிற்சி வெயிட் லிஃப்டிங், அதாவது பளு தூக்குறது. அது மட்டும் இல்லாம போதிய அளவு ஜிங்க் எடுத்துக்கொள்றதுனாலையும் இது அருமையா சுரக்கும். அடுத்தது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஈஸ்ட்ரோஜன். இந்த ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ங்க. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு வந்துருச்சுங்கன்னா மாதவிடாய் சுழற்சிக்கும் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த ஈஸ்ட்ரோஜன். இதுக்கான எளிமையான பயிற்சி நடைப்பயிற்சி மட்டும் இல்லாம ஃபிளேக் சீட்ஸ், ஆளி விதை அன்றாடம் சேர்த்துக் கொள்வதனால இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்பரா நம்ம உடம்புல சுரக்கும். நம்ம ஆரோக்கியம் என்பது ஒரு பெரிய கெமிக்கல் விளையாட்டு தான். இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்சைம்ஸை தூண்டுறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே சரியான முறையில சுரந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஹார்மோன்ஸை சமநிலையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாலே போதும், நம்ம உடம்புல நோய்கள் வர்றது குறைந்து போயிடும். நம்ம உணவு முறைகள் மட்டும் இல்லாம நம்மளோட தூக்கம், பழக்க வழக்கங்கள், பயிற்சிகளும் கரெக்டா செஞ்சோம் அப்படின்னம்னா நம்ம உடல் கண்டிப்பா ஆரோக்கியமா தான் இருக்கும். இந்த 16 ஹார்மோன்களும் எப்படி சுரக்குது, இதுக்கு தேவையான உணவுகள் என்ன, பயிற்சிகள் என்னன்னு சொன்னேன். கண்டிப்பா அன்றாடம் வேலைகள்ல பயிற்சிகளும் இந்த உணவுகளையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது சமநிலையில இருக்கும். சீரியஸான ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து உணவு முறைகளோ பயிற்சிகளோ மாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா டாக்டரோட ஆலோசனை இல்லாம எதையும் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா யோகம் யூடியூப் சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நலமாய் வாழ்வோம், நலத்தை பரப்புவோம். நன்றி.